அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம்மா. குட் மார்னிங் சார். சித்தர்கள் கொஞ்சம் இப்பதான் கிளம்புனாங்க, கொஞ்சம் லேட்டா கிளம்புனால அவங்கள அனுப்பிச்சு கொடுத்துட்டு வர வேண்டிய லேட் ஆச்சு. வெரி சாரி. ஆரம்பிச்சிருவோம். இப்பதான் கிளம்புனாங்க இன்னைக்கு கொஞ்சம், அதனால இப்போ ஆரம்பிச்சிருவோம். சாரி, வெரி வெரி சாரி. ஒரு மெசேஜ், இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது குரூப்லையும் போட சொல்றேன். போட்டிருக்காங்க ஒரு மெசேஜ், மிகவும் தீவிரமான விஷயம். தயவு செய்து இதை படித்து மிகுந்த தீவிரத்துடன் சிந்தியுங்கள். ஹெல்த்தை பற்றி ஒரு மெசேஜ். பார்லிமெண்ட்ல அப்ரூவல் பண்ண விஷயம், இந்தியன் பார்லிமெண்ட்ல டிக்ளேர் பண்ண விஷயம். பட் அது மறைமுகமாக அப்படியே அமைக்க வச்சுட்டாங்க. அந்த மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்திய நாடாளுமன்ற குழு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டபடி, இந்திய நாடாளுமன்ற குழு பார்லிமெண்ட் கமிட்டி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டபடி இந்தியாவின் சுகாதாரத்துறை சரிவின் விளிம்பில் உள்ளது. ஜி நியூஸ் வெளியிட்ட சமீபத்திய ஆராய்ச்சி அறிக்கையின்படி, நல்லா நோட் பண்ணிக்காங்க, இந்தியாவின் மனித அறுவை சிகிச்சைகளில் தோராயமாக 44% போலியானவை, மோசடியானவை அல்லது தேவையில்லாமல் செய்யப்படுகின்றன. இது யார் சொல்றாங்க? பார்லிமெண்டரி போர்டு, இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போட்ட ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி டிக்ளேர் பண்ணுது. அப்படின்னா என்ன? கவர்மெண்ட்டே டிக்ளேர் பண்ணுதுன்னு அர்த்தம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்திய நாடாளுமன்றம் இருக்கு, அதோட மெம்பர்ஸ் எம்பிஸ், அந்த எம்பிஸை போட்டு ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அதை என்கொயரி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. பட் வெளியே வராமல் அமுக்கிட்டாங்க. பட் அந்த விஷயங்க பார்ப்போம். எஸ், ஜி நியூஸ் வெளியிட்ட சமீபத்திய ஆராய்ச்சி அறிக்கையின்படி இந்தியாவில் மனித அறுவை சிகிச்சைகளில் தோராயமாக 44% போலியானவை, மோசடியானவை அல்லது தேவையில்லாமல் செய்யப்படுகின்றன. எஸ், இதன் பொருள் மருத்துவமனைகளில் நடத்தப்படும் அறுவை சிகிச்சைகளில் கிட்டத்தட்ட பாதி கொள்ளை நோயாளிகள் அல்லது அரசாங்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுகின்றன. நோயாளிகள் அல்லது அரசாங்கத்துக்காக மட்டுமே செய்யப்படுகின்றன. இந்தியாவில் 51% இருதய அறுவை சிகிச்சைகள், 48% கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைகள், யுட்ரஸ் ரிமூவ் பண்றாங்க இல்லையா, அது சொல்றாங்க. 47% புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள், 48% முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகள், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அது. 45% சிசேரியன் அறுவை சிகிச்சைகள். தோல் மாற்று அறுவை சிகிச்சைகள், தோல் மாத்துறது, முதுகெலும்பு மற்றும் அறுவை சிகிச்சைகள், பேக் போன்ல கை வச்சு ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா, அது ரொம்ப ரிஸ்கானது. அதெல்லாம் போலியானவை அல்லது தேவையற்றவை என்று அறிக்கை மேலும் வகைப்படுத்துகிறது. இதெல்லாம் போலியானவை மற்றும் தேவையற்றவை என்று அந்த அறிக்கை மேலும் வலுப்படுத்துகிறது. அந்த டிவைன் பண்ணி சொல்லுது இந்த அறிக்கையில, இதெல்லாம் தேவையில்லாத பர்சன்டேஜ் பண்றாங்க, இதெல்லாம் அன்வான்டா பண்றாங்க, தேவையே இல்லை, போலியானவை அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற குழு அங்கீகரிக்குது. மகாராஷ்டிரில் உள்ள பல புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் பெரிய மருத்துவமனைகளில் மூத்த மருத்துவர்களுக்கு மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது என்பது தெரிய வந்துள்ளது. 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்களாம். எஸ், காரணம் அதிக சோதனைகள், சிகிச்சைகள், சேர்க்கைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் மருத்துவர்கள். ஏன்னா அதுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த சேலரி கொடுப்பாங்க. பெரும்பாலும் தேவையில்லாமல் அதிக சம்பளம் பெறுகிறார்கள். என்ன கொடுக்கணுமோ அதோட அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவங்க இந்த டெஸ்ட்டு, ரிப்போர்ட்ஸு, அப்புறம் சர்ஜரி, இதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி வசூல் பண்ண வாய்ப்பை கொடுப்பாங்க, வசூல் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, வசூல் பண்ணி கொடுப்பாங்க. அதனால அவங்க அந்த சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குது. சம்பளம் பெற ஆதாரம் எஸ்என்ஜே குளோபல் ஹெல்த் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்என்ஜே குளோபல் ஹெல்த்ன்ற ரிப்போர்ட்டை வச்சு இதை கொடுக்குறாங்க. இறந்த நோயாளிகளை உயிருடன் இருப்பதாக காட்டி பணம் பறிப்பதற்காக சிகிச்சை அளித்த பல வழக்குகளை ஆய்வு செய்த பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குது. என்ன? நோயாளிகளை சுரண்டும் இந்த மிகவும் மோசமான நடைமுறை இப்போது பல இடங்களில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் 14 வயது சிறுவன் உயிருடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு
இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் 14 வயது சிறுவன் உயிருடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக சிகிச்சைக்காக சுமார் 1 மாதம் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டான். புகார் அளிக்கப்பட்ட போது மருத்துவமனை குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது. சமரசமாக மருத்துவமனை குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வழங்கியது. ஆனால் 1 மாதத்திற்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட மன சித்திரவதை பற்றி என்ன அப்படின்னு கேட்கிறோம். அது ரொம்ப கொடுமையான விஷயம்தான். பல நேரங்களில் பல மருத்துவமனைகள் இறந்த நோயாளிகளுக்கு உடனடி அறுவை சிகிச்சைகளை நடத்தி அவர்களின் குடும்பத்தினரிடமிருந்து அவசர பணம் கோருகின்றன. டாக்டர் எதுவும் சொல்லலப்பா, பார்த்துக்கோங்க. பல நேரங்களில் மருத்துவமனைகள் இறந்த நோயாளிகளுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சைகளை நடத்தி அவர்களின் குடும்பத்தினரிடமிருந்து அவசர பணம் கோருகின்றன. பின்னர் அறுவை சிகிச்சையின் போது நோயாளி இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுகிறது. பார்த்துக்கோங்க. பின்னர் அறுவை சிகிச்சையின் போது நோயாளி இறந்துவிட்டதாக அறிவிக்கப்படுகிறது. இதனால் மருத்துவமனை செயல்முறைக்கு பெரும் தொகை வசூலிக்க அனுமதிக்கிறது. அப்போ இந்த ப்ரொசீஜருக்கெல்லாம் பணம் வசூல் பண்ணும் இல்லையா? எஸ். இதனால் மருத்துவமனை செயல்முறைக்கு பெரும் தொகை வசூலுக்கு அனுமதிக்கிறது. ஆதாரம் என்ன? கருத்து வேறுபாடுள்ள நோய்களை அறிதல். ஆதாரம் கருத்து வேறுபாடுள்ள நோய்களை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் காத்ரியான் சுக்லாந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. டாக்டர் காத்ரியான் சுக்லாந்து மனசாட்சி உள்ள டாக்டர் அவரை சொல்லியிருக்காரு. காப்பீட்டு மருத்துவ உரிமை கோரல். இப்போ இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா? உடனே இன்சூரன்ஸ்னா உடனே ரொம்ப இப்போ அதாவது இந்த இன்சூரன்ஸ் சிஸ்டம் வந்தாலும் வந்தது, உடம்பு வந்து கூறு போட்டு கெடுத்து குடிச்சவர் பண்ணிக்கிறது நம்பர் 1 பீப்புளாக இருக்காங்க நம்ம பீப்புள். எனக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்கு. முன்ன யாரு கையில் காசு இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், பணம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி ஏதோ மருந்து மாத்தியோட உடம்பு மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இப்போ இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பக்கம் ஓட்டுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பக்கம் ஓட்டுவாங்க. அவங்க போடைக்கிறதுக்காக அவங்க இன்சூரன்ஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்க. நம்மாக்கலாம் எங்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு இவங்க மேலே ஒன்று போய் உடம்பு நல்லா ஆத்து, எனக்கு ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கலாம் டாக்டர், ஆப்ரேஷன் கூட செய்யலாம், எனக்கு இன்சூரன்ஸ் கூட இருக்கு, பார்த்துங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதை இவங்களே இன்சிஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து வீணாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பண்ணுங்க டாக்டர், ஓகே, எங்கிட்ட தான் இன்சூரன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் கொடுத்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் 5 lakhs கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ கொடுக்க போட இருக்கு, எவ்வளோன்னு தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட் 5 lakhs கொடுக்குன்னு எனக்கு தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குன்னு தெரியல. இதில் கிளைம் பண்ணிக்கலாம், அதில் கிளைம் பண்ணிக்கலாம், ரெண்டுக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உடம்பை தேவையில்லாமல் அறுவை சிகிச்சை செய்து வீணா போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். காப்பீட்டு மருத்துவ உரிமை கோரல் மோசடி சமமாக கொடூரமானது. இந்தியாவில் சுமார் 68% பேருக்கு சுகாதார காப்பீடு உள்ளது. ஆனால் தேவை ஏற்படும் போது பல்வேறு தந்திர உபாயங்கள் மூலம் கோரிக்கைகள் பெரும்பாலும் மறுக்கப்படுகின்றன. இது உண்மை. இது இன்சூரன்ஸ் எடுத்து அதை கிளைம் பண்ணும்போது தெரியும் அவங்களுக்கு. இன்சூரன்ஸ் எடுத்து கிளைம் பண்ணும்போது தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. 2015 சென்னையில் ஃப்ளட்டு வந்த போது நிறைய பேர் சஃபர் ஆனாங்க, ரொம்ப சஃபர் ஆனாங்க நிறைய சென்னையில். அப்போது அவங்க கிளைம் பண்ணும்போது ஒருத்தருக்கும் பட்ட பாடம் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் சார் நான் கிளைம் பண்ணேன், இந்த ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான், அந்த ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான், இந்த ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான், நிறைய பேர் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு about 30 பீப்புளுக்கு மேலே என்கிட்ட சொன்னாங்க, கேஷுவலாக பேசும்போது சொன்னாங்க. அத்தனை பேர் கிளைம் பண்ணலை. அப்போது இவங்க இன்சூரன்ஸ் போடும்போது போட்டாங்க, வாங்கிட்டோம் பணம், அது கரெக்டாக ப்ரீமியம் போயிடும், அதில் கரெக்டாக போயிடும், ஆட்டோமேட்டடாக போயிடும். அது கிளைம் பண்ணும்போது ஒருத்தவங்க காலில் விழுந்து கெஞ்சா குறையா கெஞ்சும் சில பேர் கிளைம் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அது பிஸ்னஸ், அது இட் இஸ் எ பிஸ்னஸ். கார்பரேட் கம்பெனிஸ் நடத்துகிற பிஸ்னஸ்லேயே ஒரு சர்வே, இண்டஸ்ட்ரீஸ் மீட்டிங்கில் நான் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் மெம்பராக இருக்கனால மீட்டிங் ஒரு தடவை அட்டன் பண்ணும்போது அதில் சொன்னாங்க, வெளியே சொல்லக்கூடாது பட் சொன்னாங்க, என்ன விஷயம்னா பொதுவாகவே கார்பரேட் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற பிஸ்னஸ்லேயே ரொம்ப ப்ராஃபிட் கொடுக்குற பிஸ்னஸ் எது, ரொம்ப ஹை அண்ட் பிஸ்னஸ் எது சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்கிறேன். இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் தானே. இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் தான் ரொம்ப ப்ராஃபிட் அதிகமாக எல்லா கம்பெனிஸ்லையும், எந்த கார்பரேட் கம்பெனியாக இருந்தாலும், எந்த கம்பெனி இன்சூரன்ஸ் நடத்தியிருந்தாலும் அதில் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பேசுனாங்க, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கார்பரேட் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் தான் ரொம்ப முதலீடே இல்லாமல் நிறைய வருமானம் வர்றது. மற்றலையாவது முதலீடு போட்டு ரிஸ்க் இருக்கும்,
அதை போட்டு ப்ராசஸ் பண்ணி கடன் வாங்கி கடனுக்கு வட்டி கொடுத்து மிச்சம் வர்றதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர் கொடுத்து அப்புறம் தான் ஒரு ப்ராஃபிட் நிற்கும். மற்ற செலவுகள்லாம் போக ஒரு கம்பெனிக்கு நிற்கும். பட் இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து செலவே கிடையாது, வரவு மட்டும்தான். வரவும் நிறைய வருமானம். அது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, அல்லது ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியும் சரி. ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ரன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ரொம்ப ப்ராஃபிட் ரொம்ப அதிகம். ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எடுத்திங்கன்னா எல்ஐசி வந்து நல்ல அருமையான பணம் பார்க்குது. எல்ஐசி வந்து அப்பப்போ கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்ஐசி அப்பப்போ கடன் கொடுக்கும். அவ்வளோ பெரிய பணக்காரர் அது. இன்சூரன்ஸ் எல்ஐசியில் அவ்வளோ பணம் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு சில டைம் ஃபண்டு பார்த்தோன்னா எல்ஐசிலேருந்து வாங்கிக்குவாங்க, கடனாக வாங்கிக்குவாங்க, அப்புறம் கொடுப்பாங்க. அப்படின்னா பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கே ஃபண்ட் பண்ணுறது எல்ஐசி அப்போ. பட் இப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்ம அரசியல்வாதிகள்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டதுனால எல்ஐசி தூக்கி அடிக்கிற மாதிரி மற்ற ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க பாருங்க. இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சொல்லுவாங்க பாலிசி போடும்போது ஓகே, பட் பாலிசி போட்டப்போ கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது நிறைய பேர் அனுபவப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் தான் போட்டோமே தெரியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து எந்த இன்சூரன்ஸ் பாலிசியும் போட்டதுனால எனக்கு அந்த அனுபவம் இல்லை. எனக்கு எந்த பாலிசியும் கிடையாது. எந்த இன்சூரன்ஸ் பாலிசியும் எனக்கோ எங்கள் ஃபேமிலியில யாருக்குமே கிடையாது. அதனால எனக்கு அதை பற்றி தெரியல. பட் போட்டவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது கிளைம் பண்ண சார், கிளைம் பண்ண சார், அப்போ தான் சார் புது புது லாலாம் சொல்கிறாங்க, நம்ம தெரியாமல் கையெழுத்து போட்டுறோம் சார். பெருசு பெருசாக போடுவாங்க, நிறைய கண்ணுக்கே தெரியாது இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படியே போட்டிருப்பாங்க. நம்ம கையெழுத்து போட்டுருவோம், இன்டர்நெட்லாம் கையெழுத்து போட்டுருவோம், அவ்வளோதான். செக்கை கொடுத்துட்றோம், பேமெண்ட் பண்ணிடுறோம், போயிடுது. நம்ம பணம் கேட்கும்பொழுது தான் சார் இவ்வளோ பிரச்சனை வருது. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த அனுபவம் இல்லை, அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் தேவை ஏற்படும் போது பல்வேறு தந்திர உபாயங்கள் மூலம் கோரிக்கைகள் பெரும்பாலும் மறுக்கப்படுகின்றன. அதை பற்றி இப்போ பேசணும். அதாவது பகுதியளவு தொகைகள் மட்டுமே வழங்கப்படும். எஸ், உண்மைதான். பார்ட்டு இவங்க எதிர்பார்க்குற கிளைம் கிடைக்காது, பார்ட்டு தான் கிடைக்கும். பகுதியளவு தொகைகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. இதனால் நோயாளிகளின் குடும்பத்தினர் மீதமுள்ள செலவுகளை ஏற்க வேண்டி இருக்கும். ஓகே. மோசடி கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக, நல்லா பாருங்க, இந்த மாதிரி மோசடி கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக ராங் கிளைம்ஸ் அதை கொடுத்ததுக்காக சுமார் 3000 புகழ்பெற்ற மருத்துவமனைகள், இந்தியாவில் மொத்தம் 3000 புகழ்பெற்ற மருத்துவமனைகள் பெரிய காப்பீட்டு நிறுவனங்களால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மோசடி கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக சுமார் 3000 புகழ்பெற்ற மருத்துவமனைகள் பெரிய காப்பீட்டு நிறுவனங்களால் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளன, பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. COVID-19 காலகட்டத்தில் பல பெரிய மருத்துவமனைகள் காப்பீட்டு நிறுவனங்களை ஏமாற்றுவதற்காக கோவிட் வழக்குகளை ஜோடித்திருப்பது கண்டறியப்பட்டது. பல பெரிய மருத்துவமனைகள் காப்பீட்டு நிறுவனங்களை ஏமாற்றுவதற்காக கோவிட் வழக்குகளை ஜோடித்திருப்பது கண்டறியப்பட்டது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வர ப்ராஃபிட் இவங்க குறைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நம்ம லோக்கல் பாக்ஸ் சொன்னா காண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, காண்டுன்னு இல்லையா, எங்க வருமானத்தை நீங்க குறைக்கிறீங்களேப்பா, நாங்களே பகல் கொள்ள அடிச்சுன்னு கிடக்குறோம், மக்கள் வாயில அடிச்சு வயிற்றுல அடிச்சு ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருக்கோம். பட் எங்க வயிற்று நீங்க அடிக்கிறீங்களே, நீங்களாம் ராங் கிளைம்ஸ் நீங்க பண்ற கிளைம் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு ஒரு காண்டு. ஸோ அதனால இவங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எஸ். COVID-19 காலகட்டத்தில் பல பெரிய மருத்துவ காப்பீடு ஏமாற்ற கோவிட் வழக்கை ஜோடித்து கண்டறியப்பட்டது. எஸ், ஓகே. இவங்களுக்கு காண்டு, அவங்களுக்கு காண்டு. ஓகே. மனித உறுப்பு கடத்தல் என்பது பெரிய அளவில் செழித்து வரும் முற்றிலும் கண்டிக்கத்தக்க வணிகமாகும். இப்ப ரொம்ப குரோவ் ஆயிட்டு இருக்கு. மனித உறுப்பு கடத்தல் என்பது பெரிய அளவில் செழித்து வரும் முற்றிலும் கண்டிக்கத்தக்க வணிகமாகும். அது பிசினஸ் தான். எஸ், உண்மையிலே பிசினஸ் தான். நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு இதுல. நம்பர் 1 இருக்கு. அப்புறம் நிறைய சிறுநீரகத்துல நிறைய ஃப்ராடெல்லாம் நடக்குது. நம்ம அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, அது திருட்டு அல்ல முறைகேடுன்றார். அது திருட்டு அல்ல முறைகேடுன்றாரு. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது திருட்டு இல்லையா முறைகேடும். மினிஸ்டர் சொல்றாரா, ஓகே ரைட் அப்படின்னு நம்ம கேட்டுக்கோங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா பெரிய கார்பரேட் பிஸ்னஸ் அதெல்லாம் அப்படியே கோழி அமுக்கம் ஒரே அமுக்கம் அமுக்கிடுவாங்க. அது எந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் ஒரே கோழி அமுக்கம் அமுக்கிடும். அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது அவங்களுக்கு.
என்ன ஊழல் பண்ணாலும் என்ன பண்ணாலும் கவனிக்கலன்னு கவனிச்சிட்டோம்னா, செய்யறது செஞ்சிட்டோம்னா, பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துட்டோம்னா மேட்ரு ஓவர். அது இந்தியாவோட சர்வசாதாரணம். மற்ற நாடுகளை விட இந்தியாவில் ரொம்ப காசு இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்தியாவில் காசு இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்பா அம்மாவை தான் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ இந்த காலத்தில் அப்பா அம்மா கூட விலைக்கு வாங்கிடலாம். காசு இருந்தால் அப்பா அம்மா கூட விலைக்கு வாங்கிடலாம். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். காசு இருந்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அதை வந்து ப்ரூவ் பண்ற விஷயம் அது. மனித உறுப்பு கடத்தல் என்று பெரிய அளவில் செழித்து வரும் முற்றிலும் கண்டிக்கத்தக்க வணிகமாகும். 2019 ஆண்டில் 2019 சொல்றாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மனதை உடைக்கும் சம்பவத்தை வெளிப்படுத்தியது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு போல இருக்கு, நாம பார்க்கல, இதை இப்பதான் பார்க்கிறோம். இதை கவனியுங்கள். கான்பூரை சேர்ந்த சங்கீதா காஷ்யப் என்ற பெண் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வாங்கி டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டார். சேருவதற்கு முன்பு மிகவும் புகழ்பெற்ற போர்டிஸ் மருத்துவமனையில் முழு சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. போர்டிஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து அது ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஓகே. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பக்கத்து அருகில் மருத்துவர்கள் தானம் செய்பவர் டோனர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த பற்றி காலில் வீழ்ந்திருக்கு போல இருக்கு. அவங்களுக்கு தானம் செய்பவர் போன்ற வார்த்தையை பற்றி விவாதிப்பதை அவள் கேட்டாள். தப்பித்து விட்டாள். மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நண்பரிடம் அவள் விசாரித்த போது அவளை மிரட்டி 50,000 ரூபாய் கேட்டிருக்கான் போட. இது பேப்பர்ல வந்திருக்கு, நம்ம பார்க்கல. இது இப்போ ஒருத்தர் போட்டிருக்காரு. 50,000 கேட்டான். அவள் இந்த விஷயத்தை காவல்துறையிடம் புகார் செய்தாள். அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள சர்வதேச உறுப்பு கடத்தல் மோசடியை கண்டுபிடித்தனர். கண்டுபிடிச்ச அந்த திட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க போடுது, சதி திட்டத்தை. மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள், மருத்துவ உதவி ஊழியர்கள் மற்றும் போலீசார் கூட இந்த ஊழலில் ஈடுபட்டதாக காவல்துறை அறிக்கை குறிப்பிட்டது. மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள், மருத்துவ உதவி ஊழியர்கள் மற்றும் போலீசார் கூட இந்த ஊழலில் ஈடுபட்டதாக காவல்துறை அறிக்கை குறிப்பிடப்பட்டது. இது என்ன போய் சொல்லுவீங்க? இதுதான் இப்போ லாஸ்ட் மந்த்ல தமிழ்நாட்டில் நடந்ததும். நம்ம அமைச்சர் அது வந்து நியாயப்படுத்துறாரு, அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. அது வந்து திருட்டு இல்லை, முறைகேடுன்றாரு. அதை நாமளும் கேட்டுக்கணும். மருத்துவமனை பரிந்துரை மோசடி என்பது நன்கு அறியப்பட்ட மற்றும் பரவலான நடைமுறையாகும். ஒரு பழக்கமான அல்லது வேறு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு ஒரு கடுமையான நோயை பற்றி தெரிவித்து அவர்களை ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனைக்கு அனுமதிக்காக பரிந்துரைப்பார். இது நடக்குது. மருத்துவமனை பரிந்துரை ரெஃபர் பண்றாங்க. டாக்டர் வந்து நம்ம நல்லாகிறதுக்காக ரெஃபர் பண்றாருன்னு இவர் நம்புறாரு. அவர் ரெஃபர் பண்றாரு. இங்க என்ன நடக்குதுன்னு தான் போட்டிருக்காங்க. மருத்துவமனை பரிந்துரை மோசடி என்பது நன்கு அறியப்பட்ட மற்றும் பரவலான நடைமுறையாகும். ஒரு பழக்கமான அல்லது வேறு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு ஒரு கடுமையான நோயை பற்றி தெரிவித்து அவர்களை ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனைக்கு அனுமதிப்பதற்காக பரிந்துரைப்பார். அப்போலோ, போர்டிஸ், அபெக்ஸ் போன்ற மருத்துவமனைகளை பரிந்துரை திட்டங்களை கொண்டுள்ளன. அந்த ரெஃபரன்ஸ் ஸ்கீம் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே. மும்பையில் உள்ள கோகிலாபேன் மருத்துவமனை ஆண்டுதோறும் 40 நோயாளிகளை பரிந்துரைப்பதற்கு 1 லட்சமும், 50 நோயாளிகளுக்கு 1.5 லட்சமும், 75 நோயாளிகளுக்கு 2.5 லட்சமும் வெளிப்படையாக வழங்கியது. ரெஃபரன்ஸ்க்கு இப்போ மற்ற ரெஃபரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆம்வே, அப்புறம் இன்னும் சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அது ரெஃபரல் பிஸ்னஸ். அது ரெஃபர் பண்ணால் கமிஷன் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் வந்து இப்போ மருத்துவமனைக்கும் பிஸ்னஸாக கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, கார்பரேட் பிஸ்னஸாக கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஆண்டுதோறும் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு யார் பேஷண்ட்ஸில் எவ்வளோ டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணாங்களோ ரெஃபர் பண்ணவங்களுக்கு நாங்கள் கமிஷன் கொடுக்குறேன், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. மும்பையில் உள்ள கோகிலாபேன் மருத்துவமனை ஆண்டுதோறும் 40 நோயாளிகளை பரிந்துரைப்பதற்கு 1 லட்சமும், 50 நோயாளிகளுக்கு 1.5 லேக்ஸும், 75 நோயாளிகளுக்கு 2.5 லேக்ஸும் வெளிப்படையாக வழங்கியது. நோயாளியின் நிலை எதுவாக இருந்தாலும் மருத்துவர்கள் இந்த பரிந்துரை கட்டணங்களை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் பெறுகிறார்கள். நோயாளி நிலை எதுவாக இருந்தாலும், அவர் பிழைக்கிறாரு, பிழைக்க மாட்டாரு, தேர்வாரு, தேர மாட்டாரு, அது வேற, அது மேட்ரு வேற. நோயாளி நிலை எதுவாக இருந்தாலும் மருத்துவர்கள் இந்த பரிந்துரை கட்டணங்களை நேரடியாக அவர்கள் வங்கி கணக்குகளில் பெறுகிறார்கள். யார் ரெஃபரன்ஸ் பண்ணவங்களுக்கு அது போயிடும்.
அதே மாதிரி டெஸ்டிங் லேபுக்கு ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா, ரெஃபர்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் பண்ணும்போது டாக்டர் மென்ஷன் பண்ணி ரெஃபர் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அந்த கமிஷன் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேன் கம்பெனியிலேருந்து, அந்த டயக்னாஸ்டிக் கம்பெனிலேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். அதை சொல்கிறாங்க. நோய் அறிதல் மோசடி என்பது பில்லியன் கணக்கான மதிப்புல நேரடியான மற்றும் மிகவும் லாபகரமான மோசடி. நோய் அறிதல் மோசடி, டயக்னோசிஸ் ஸ்கேம் சொல்றாங்க. டயக்னோசிஸ் ஸ்கேம் என்பது பில்லியன் கணக்கான மதிப்புள்ள நேரடியான மற்றும் மிகவும் லாபகரமான மோசடி. எப்படி? பெங்களூரில் உள்ள புகழ்பெற்ற நோய்கள் ஆய்வகங்களில், டயக்னோஸ்டிக் லேப்ஸ்ல நோயல் ஆய்வகங்களில் வருமான வரித்துறை நடத்திய சோதனைகளின் போது ஐடி டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஓகே. சில ஆய்வகங்களில் 100 கோடிக்கும் அதிகமான ரொக்கம் மற்றும் 3.5 கிலோ தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது மருத்துவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும் நோக்கம் கொண்டது. மருத்துவர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாங்க போடுது. அதில் ஐடி ரெய்டில் மாட்டி இருக்காது. இது மருத்துவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும் நோக்கம் கொண்டது. மருத்துவர்கள் நோயாளிகளை பரிசோதனைகளுக்கு அனுப்புகிறார்கள். தேவைப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் 40 to 50% கமிஷனை பெறுகிறார்கள். தேவைப்பட்டாலும் தேவைப்படாவிட்டாலும் 40 to 50% கமிஷனை பெறுகிறார்கள். இது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வரும்போது ரிப்போர்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ரிப்போர்ட்ஸ் நிறைய பேர் கொண்டு வருவாங்க. நான் அந்த ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. நான் யாருக்குமே அவங்க கொண்டு வர ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நான் இது வரைக்கும் யாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. அதை நம்ம வேற, டயக்னோஸ்டிக் மெத்தடே வேற, நம்ம அசஸ் பண்ணுற மெத்தடே வேற, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மெத்தடே வேற. நீங்கள் வெளிலேருந்து கொண்டு வர ட்ரீட்மெண்ட்டை வச்சு, அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம யாருக்கும் கொடுக்குறதே கிடையாது. பட் இருந்தாலும் சைக்காலஜிக்கலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை டாக்டர் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்கள், அங்கெல்லாம் போகணும், இங்கெல்லாம் பார்த்தோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும், செலவு பண்ணியிருக்கோம், சர்ஜரி பண்ணியிருக்கோம், நோ இம்ப்ரூவ்மெண்ட் அட் ஆல், கொஞ்சம் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க திருப்திக்காக அந்த ரிப்போர்ட்டை வாங்க பார்ப்போம். இப்போ சைக்காலஜிக்கலி தே ஷுட் சாட்டிஸ்ஃபைட். ஆனால் சரி உங்கள் திருப்திக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும் பொழுது நிறைய ரிப்போர்ட்ஸில் என்னன்னா, கண்டிப்பாக அவங்க சொல்ற பிரச்சனைக்கு அந்த ஸ்கேனே தேவையில்லை. அவங்க எடுத்து நிறைய அப்படி தூக்கி மேலே போடுவாங்க டேபிள் மேலே. சார் பாருங்க, இதுதான் பாருங்க டாக்டர், இதை பாருங்க டாக்டர், இதை பாருங்க டாக்டர், இது பாருங்க டாக்டர், தூக்கி போடுவாங்க. சரி, அவங்க திருப்திக்காக நான் பார்ப்பேன். பார்த்தோம்னா அவங்க எடுத்ததுல பெரும்பாலும் 3/4 75% அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டே தேவையே இல்லை. ஸ்கேன் ரிப்போர்ட்டே தேவையில்லை, அது எடுத்துருக்காங்க. நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது சொன்னா நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க. இப்போ ஏதோ பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்ததுனால இப்போ நம்ம அதை பத்தி நம்ம பேசுவோம். இன்னும் அதை பத்தி நான் பேச மாட்டேன். பாவம், பரிதாபமா இருக்கும். பாவம், இவ்வளவு பணம் வேஸ்டா செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போதே என்ன பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம். ஜஸ்ட் பார்க்கும்போதே சொல்லுவோம். அவங்க அவங்க ஒன்று வாங்கிட்டு வந்து சொல்லலாம் தேவையில்லை. அவங்க நம்மளை பார்க்குறாங்கன்னா அவங்க நம்ம பார்க்கும்போதே அவங்க எப்படி வராங்க, எப்படி நம்மளை விஷ் பண்ணுறாங்க, எப்படி உட்காடுறாங்க, எப்படி எழுதுறாங்க, எப்படி அவங்க அந்த பிரச்சனையை சொல்ல வராங்க, எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமே ஒரு 2-3 நிமிஷத்தில் அவங்க அசஸ் பண்ணிடலாம். அவங்க ஒன்றுமே நம்மகிட்ட பேச வேண்டாம். அவங்க ஜஸ்ட் உள்ளே வர்றதுலேருந்து ஒரு 3 நிமிஷம் அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள, சார் எனக்கு இந்த பிரச்சனை சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அசஸ் பண்ணி என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். நானும் அப்படித்தான் தெரிஞ்சுக்குவோம். பட் அவங்க வாயால் சொல்லுங்கன்றதாக கேட்போம். நமக்கே தெரியும் அவங்க எல்லாம் சொல்ல தேவையில்லை, அவங்க வாயால் அவங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 3 கேட்டகரி இருக்காங்க. பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி. ஒன்று அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்ல தெரியாது, விட்டுடுவாங்க. அதாவது ஒரு 10 பிரச்சனை இருக்குன்னா ஒரு 6 பிரச்சனை சொல்லுவாங்க, 4 பிரச்சனை விட்டுடுவாங்க, அவங்க சொல்ல தெரியாது. இன்னும் சில பேர் அவர் தானே டாக்டர் ஆச்சு, அவர் தான் படிச்சுக்கிறார், அவரே கண்டுபிடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரியும் இருக்காங்க. அவர் தான் அதுக்கும் படிச்சு வந்திருக்காருல்ல, கன்சிடர் ஃபீஸ் சார் கொடுக்குறோம்ல, அவர் கண்டுபிடிக்கட்டுமே, நாம் என்ன சொல்லணும் அப்படின்றவங்களும் இருக்காங்க. சொல்ல தெரியாதவங்களும் இருக்காங்க, சரியா சொல்றவங்களும் இருக்காங்க. அவர் தான் கண்டுபிடிக்கட்டுமே, நம்ம தான் கன்சிடரேஷன் ஃபீஸ் கொடுக்க முடியல, சும்மா வந்துக்கிறோம், ஃபீஸ் தானே கொடுக்குறோம், அவரே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நபர்களும் இருக்கிறாங்க. அப்படியே இருக்கிறாங்க. பல வகையான பீப்புள்ஸ் இருக்காங்க. சொல்ல தெரியாது இருக்கும். இன்னும் சில பேர் என்னன்னா, சொல்ல தயக்கப்பட்டு சொல்ல மாட்டாங்க. அது அது எவ்வளோ ஹைடெக்காக இருந்தால் கூட சில விஷயங்கள் பர்சனலாக சொல்ல முடியாது. கொஞ்சம் எஸ்டேட் பண்ணிட்டு அப்படியே தயங்கிட்டு, அது சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் சொல்லாமல் அப்படியே தயங்குவாங்க.
பட் அதை நாம ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். அவங்க சொல்ல தயங்கினா கூட அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லாமையே அதுக்கு சேர்த்து கொடுத்துருவோம். டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் கொடுக்க ட்ரீட்மெண்ட் வந்து ஹோலிஸ் ட்ரீட்மெண்ட். கம்ப்ளீட்டாக அவங்க என்ன பிரச்சனை சொல்கிறாங்களோ அதுக்கு மட்டுமே இருக்காது, அவங்க சொல்லாத பிரச்சனைகளும் சேர்த்து தான் கொடுப்போம். இப்போ இல்லை, ஃபார் த பாஸ்ட் 35 இயர்ஸ். நீங்கள் ஒரு 2 பிரச்சனை சொல்கிறீங்க, 3 பிரச்சனை சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லாத பிரச்சனைகள், உங்களுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் சொல்ல மறந்தாலும், சொல்ல மறைத்தாலும், சொல்ல தயங்கினாலும், சொல்ல வேண்டாம் இது எதுக்கு, இது மட்டும் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி நினைத்தாலும், எல்லா பிரச்சனைகளையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் எப்பயுமே. அந்த முறை தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஃபார் த பாஸ்ட் 35 இயர்ஸ். அப்போது இந்த லேப் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறது வந்து நான் இப்போ அதை தான் சொல்ல வந்தேன். 75% தேவையே கிடையாது. அந்த ரிப்போர்ட்டுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கும் அதுக்கும் தேவையே இல்லை. பட் ஆனால் எடுத்திருப்பாங்க. இது தேவையில்லாமல் எடுத்திருக்கீங்க நம்ம சொல்ல முடியாது. சரி, ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்போம். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுகிறாங்க. இப்போ இதை படிக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. அதான் உண்மை. தேவையே இல்லை, உங்கள் பிரச்சனைக்கு தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாக்டர் ஏதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தா அதான் போய் அப்போதான் அவர் கரெக்டாக கண்டுபிடிக்கும். அவருக்கே நல்லா தெரியும் இது உங்களுக்கு தேவை. ஆனால் அவர் எழுதி கொடு, அவர் நல்ல டாக்டர், அவர் இல்லை இத்தனை டெஸ்ட் எழுதி கொடுத்தா டாக்டர் அப்படின்னு சொல்லி எழுதி உடனே இதை போய் அங்கே டெஸ்ட் பண்ணுவீங்க. அங்கெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணுவோம். அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, டாக்டர் நிறைய டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு, நீங்களும் போய் நிறைய பணம் கொடுத்து செலவு பண்ணுறீங்க. அப்போ டெஸ்ட் அப்பா ரைட் ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு திருப்தி. இந்த பணத்தை ஒரு தர்மமாக யாருக்கா கொடுத்துருக்கான்ல. அப்போ டாக்டர்கிட்ட போற வரைக்கும், டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எழுப்பி பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கதானே செய்யும். ரைட் ஓகே, இப்போ டெஸ்ட் எடுத்துட்டீங்க, செலவு பண்ணிட்டீங்க, இது யாரும் தான தர்மம் கொடுக்கல, இறைவன் உங்கள்கிட்ட எப்படி எடுக்கணும்னு எடுப்பாரு. அப்படிதான் இந்த முறைகளை காப்பாற்றணும்னு எடுப்பாரு. டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க, ரிப்போர்ட்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்புறம் தான் சொல்றீங்க சார் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு அவரு சொல்லிடுவாரு. ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு, ஆனா உடம்பு பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுங்க? டாக்டர் போயிட்டீங்க, டாக்டர் ரெஃபரன்ஸ் எழுதி கொடுத்தாரு, ஒரு 10 டெஸ்ட் எடுத்துட்டீங்க, 10 டெஸ்ட் எல்லாமே நார்மல், எல்லாம் பக்காவா நார்மலா இருக்கு. பட் ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி கேசஸ் நிறைய பேர் வருவாங்க. இந்த மட்டும் வரவங்க நிறைய பேர் இந்த கேஸ் தான் நிறைய வரும். எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டோம் சார், எல்லாம் பண்ணிட்டோம் சார், சர்ஜரியும் எல்லாம் பண்ணிட்டோம் சார், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு, ஆனா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு என்ன? இது பெரிய சப்ஜெக்ட். இதை பத்தி பேசினா 1 வருஷத்துக்கு பேசலாம். இந்த ஒரு சப்ஜெக்ட் பத்தி பேசினா 1 இயருக்கு பேசலாம். இப்போ அவள் நேரம் வேண்டாம், நம்ம சுருக்கமாக முடிச்சுக்குவோம். அப்போ காரணம் தெரியாத வியாதிகள், காரணம் தெரியாத பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணும். தட் இஸ் கர்மா எனர்ஜி ஹீலிங். கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் வந்து அதை செய்யும். கர்மா எனர்ஜி ஹீலிங்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ஆத்மாவுக்கு இங்கே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆத்மாவுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும். அதுதான் கர்மா எனர்ஜி ஹீலிங்க்கும் மற்ற முறைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்கள் மற்ற முறையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நோய் வேணால் சரியாகலாம், அந்த நோய் வேணால் தற்காலிகமாக அமைக்க வைக்கப்படலாம், அதை சரி பண்ணலாம், குணமும் ஆகலாம். ரைட் ஓகே. ஆனால் கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் நோய்கள் சரியாவது மட்டும் இல்லை, உங்களுடைய பொருளாதார நிலைமை சரியாகும், உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலை இருக்கிற மக்கள் சரியாவார்கள், நீங்க சரியாவீங்க, உங்க என்வைரன்மெண்ட்டுக்கு நார்மல் ஆகும், உங்க ஃபேமிலியில அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும், உங்களோட சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு அது மாதிரி மாறுவாங்க, அவங்களுக்கு அது மாதிரி நீங்க மாறுவீங்க. இந்த பாசிட்டிவான லைஃப் சேஞ்சஸ் இங்கே கர்மா எனர்ஜி ஹீலிங்ல கிடைக்கும். இப்போ நீங்க போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்றீங்க, மூட்டு எலும்பு தேஞ்சு போயிருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க. மூட்டு எலும்பு ஏன் தேஞ்சு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது காரணம் தெரியாது, மூட்டு எலும்பு தேஞ்சு போயிருக்கு அவ்வளோதான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான். பட் இங்கே மூட்டு எலும்பு ஏன் தேஞ்சு போச்சுன்னு நமக்கு ரிசல்ட் எடுக்க முடியும். ஏன் மூட்டு எலும்பு தேஞ்சு போயிருக்கு? ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு பிரச்சனை, டென்ஷன் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் எமோஷன் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் எமோஷன் தான் உங்களுக்கு மனநோயாக மாறி இருக்கும். நீங்கள் அதை உணர்ந்திருக்க மாட்டீர்கள், அது மனநோயாக மாறி இருக்கும். அப்ப அந்த மனநோயும் சரியாகும். இந்த மனம் சரியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா பியூரிஃபை ஆகும். ஆத்மா பியூரிஃபை ஆச்சுன்னா அடுத்த லெவலில் நீங்க முன்னுக்கு போவீங்க. அப்போ கர்மா எனர்ஜி ஹீலிங்ல நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3மே கிடைக்குது. ஆத்மாவையும் சுத்திகரிக்க பண்ணிக்கிறீங்க, ஆத்மாவையும் டெவலப் ஆகுறீங்க, வாழ்க்கை நோக்கத்தை நோக்கி முன்னுக்கு போறீங்க, மனம் தூய்மையாக, மனம் கிளியர் ஆகுது, மனம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைக்கு எல்லாமே மாறும், பாசிட்டிவ் மைண்டா மாறும், டென்ஷன் எமோஷனா இருக்காது, உடல் நோய்களும் குணமாகும்.
ஸோ உடல் மனம் ஆத்மா மூணையும் சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான் கர்மா எனர்ஜி ஹீலிங். ஆனால் அது கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இங்கே திருப்பி சப்ஜெக்ட் வருவோம். அப்போ அந்த கமிஷன்ஸ் எல்லாம் நிறைய வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது உண்மைதான். அது ப்ராக்டிக்கல் நானும் நிறைய பார்த்துருக்கேன். அந்த டெஸ்ட் தேவையே இருக்காது. ஆனால் அவங்க சொல்ற ப்ராப்ளத்துக்கும் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அது ரெஃபர் பண்ணுறாங்க. இவங்களும் போகிறாங்க, எடுக்கிறாங்க. டாக்டரும் வாழ்றாரு, அந்த ஸ்கேன் கம்பெனியும் வாழுது. ஓகே. மீதமுள்ளவை ஜோதிக்கப்பட்டவை. எஸ். இந்தியாவில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் செயல்படுகின்றன. இந்தியாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் லேபரட்டரிஸ் செயல்படுகின்றன. ஆனால் சுமார் 1000 மட்டுமே சான்றிதழ் பெற்றுள்ளன. 1000 மட்டுமே சான்றிதழ் பெற்றுள்ளன என்பதற்கான இந்த அதிக லாபகரமான வணிகம் விளக்குகிறது. அப்படியா? ஓகே. மருந்து நிறுவனங்கள் இதே போன்ற மோசடிகளை நடத்துகின்றன. சுமார் 20 to 25 பெரிய மருந்து நிறுவனங்கள் ஆண்டுதோறும் 1000 கோடியை மருத்துவர்களுக்காக செலவிடுகின்றன. ஏன்னா அவங்க பேக் போனு தானே. டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணி டாக்டர் மருந்து சேல் பண்ணி அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே அந்த கம்பெனி நடத்த முடியும். அதனால அது போட்டிருக்காங்க. மருந்து நிறுவனங்கள் இது போன்ற மோசடிகளை நடத்துகின்றன. சுமார் 20 to 25 பெரிய மருத்துவ நிறுவனங்கள் ஆண்டுதோறும் 1000 கோடி மருத்துவர்களுக்காக செலவிடுகின்றன. COVID-19 காலகட்டத்தில் டோலோ மாத்திரைகளை விற்கும் நிறுவனம் டோலோ மாத்திரை. ஓகே. டோலோ மாத்திரை விற்கும் நிறுவனம் மருத்துவர்களுக்கு 1000 கோடி செலுத்தியதாக அம்பலமானது. 1000 கோடி ரூபாய் டாக்டர்ஸ்க்கு மட்டும் கமிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே. மருத்துவர்கள் தங்கள் மருந்துகளை பரிந்துரைப்பதை உறுதி செய்வதற்காக நிறுவனங்கள் ரொக்கம், வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் 5 நட்சத்திர ஓட்டல்களில் 5 to 7 நாட்கள் தங்குதல் ஆகியவற்றை வழங்குகின்றன. ஓகே. உதாரணமாக யுஎஸ்வி லிமிடெட் ஒவ்வொரு மருத்துவருக்கும் ரூ. 3 லட்சம் ரொக்கம் அல்லது ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்காவுக்கு ஒரு பயணத்தை வழங்குகிறது. ஓகே. மற்றொரு மோசடியில் மருத்துவமனைகள் மற்றும் மருந்து நிறுவனங்கள் அடங்கும். பல மருந்து நிறுவனங்கள் பெரிய மருத்துவமனைகளுக்கு மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களை மிக குறைந்த விலையில் வழங்குகின்றன. அப்படியா? ஓகே. ஓ. மற்றொரு மோசடியில் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் அடங்கும். பல பெரிய நிறுவனங்கள் பெரிய மருத்துவமனைகளுக்கு மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களை மிக குறைந்த விலையில் வழங்குகின்றன. ஆனால் எம்ஆர்பி மிக அதிகமாக உள்ளது. ஓ. ஓகே. எம்கியூர் தனது புற்றுநோய் மருந்தான டெமிக்யூரை மருத்துவமனைகளுக்கு 1950க்கு வழங்குது. ரூபாய் 1950க்கு வழங்குதான் என்பதற்கான ஆதாரங்களை இந்தியா டுடே வழங்கியது. அதே நேரத்தில் மருத்துவமனைகள் நோயாளிகளிடமிருந்து 18,645 ரூபாய் வசூலிக்கின்றன. அந்த மருந்து எம்கியூன்ற மெடிசன் கம்பெனி டெம்கியூன்ற கேன்சர் மெடிசன் 1950 ரூபாய்க்கு கொடுக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த நோயாளிகளுக்கு அந்த மருந்தை கொடுத்துட்டு 18,645 ரூபாய் வசூல் பண்ணுகிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அனைத்து மருத்துவமனைகளையும் இந்த மோசடியில் உடந்தையாக உள்ளன. ஆதாரம் இந்தியா டுடே மருத்துவமனை மோசடி கணக்கெடுப்பு அறிக்கை. ரெஃபரன்ஸோட தான் கொடுக்குறாங்க. ஆதாரம் இந்தியா டுடேல மருத்துவமனை மோசடி கணக்கெடுப்பு அறிக்கையில இதை கொடுக்குறாங்க. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்தும் உச்ச அமைப்பான இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்தும் உச்ச அமைப்பான இந்திய மெடிக்கல் கவுன்சில் 2016 அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட குழுவால் விசாரிக்கப்பட்டது. ஓஹோ. புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்க எம்சி ஆர்வமாக உள்ளது. ஆனால் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்துவதை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறது என்று குழுவின் அறிக்கை வெளிப்படையாக கூறியது. ஒரு 5 years 10 years பேக் இருக்குன்னு சரியா கவனம் இல்லை எனக்கு. இந்த எம்சி சேர்மன் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சேர்மன் அரெஸ்ட் பண்ணாங்க. இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலையும் அதை பற்றி பேசியிருக்கோம். அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. கிலோவா நகைகள் எடுத்தாங்க. பணமும் நிறைய அவர் ரெசிடென்ஸ் பணமும் எடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்து கவுண்ட் பண்ணுறதுக்கே நியர்லி 1 month மேலே ஆச்சு. அவர் வீட்டிலேருந்து எடுத்த பணத்தை மெஷினில் போட்டு எண்றதுக்கே 1 month மேலே ஆச்சு. ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த அமலாக்கத்துறைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இருக்கிற கேஷை கவுண்ட் பண்ணுறதுக்கே 1 month ஆச்சு.
அந்த எம்சி பிரசிடெண்ட்டை நான் டிவியில் தான் பார்த்தேன், டிவியில் காட்டினாங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தார். அவர் டெய்லி வந்து அந்த பணத்தை டெய்லி சாப்பிட்டு இருந்தா கூட 100 தலைமுறைக்கு பணம் வரும். அந்த பணத்தை எடுத்து டெய்லி சாப்பிட்றாருன்னு வச்சுங்க, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுட் அதை சாப்பிட்டாருன்னா கூட ஒரு 1000 தலைமுறைக்கு அவ்வளோ பணம் இருக்கும். நகைகள் டன் டன்னா எடுத்தாங்க. பணம் வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு அதை கவுண்ட் பண்ண. அவ்வளோ பணம் டிவியில் ஜஸ்ட் காட்டினாங்க, பார்த்தேன். நான் பார்த்தேன், அப்படியே சிம்பிளாக இருந்தார் அவர். இது இது பார்த்தேன், எனக்கு கவனம் இருக்குது. அது எந்த வருஷம் சரியாக கவனம் இல்லை. பார்த்து இந்த சகோதரர்கள் யாருக்கு கவனம் இருந்தால் ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த எம்சிஐ பிரசிடென்ட் தான் அவர். அப்போ அவ்வளோ பணம் எப்படி வந்திருக்கு? அவர் மாட்டிக்கிட்டார், ரைட், ஓகே. பட் அது பின்னாடி வேற நிறைய பேர் இருக்காங்க, அது வேற சமைச்சு. அவர் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கல, அவர்கிட்ட மட்டும் இருந்தது. அது யார் யாருக்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கோங்க சார், அது யார் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கணுமோ, யாருக்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் போகும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவ்வளோ பணம் இருந்தது. அந்த எம்சி பிரசிடென்ட் இதை படிக்கும்போது அந்த ஞாபகம் வந்தது, அதனால நான் சொன்னேன். அப்போ எவ்வளோ பணம் அங்கே இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் பொதுமக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டுகள்: இந்தியாவில் மருத்துவர்கள், அதாவது எப்படின்னா, எம்சிஐ புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்க எம்சிஐ ஆர்வமாக உள்ளது. ஆனால் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்துவதை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறது என்று குழுவின் அறிக்கை வெளிப்படையாக கூறுது. ஏன் புறங்கன்னு தெரியும்? கவனிக்கணும். அவங்கள கவனிச்சா பர்மிஷன் கொடுத்தா போதாங்க, கவனிக்கலைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகே. நான் கூட சில மெடிசன்ஸ்க்கு பேட்டன்ட் கேட்டேன். சில கேன்சருக்கு, இன்னும் சில முக்கியமான சில வியாதிகளுக்கு பேட்டன்ட் கேட்டேன். இந்த மெடிசன் பேட்டன்ட் கொடுக்கணும் சார். அப்போ கேட்டபோது என்கிட்டையும் பேரம் பேசினாங்க. இவ்வளோ கொடுத்தா பண்ணி கொடுக்கணும் டாக்டர், அவ்வளோ கொடுத்தா பண்ணி கொடுக்கணும் டாக்டர், இவ்வளோலாம் பண்ணால் நாங்கள் பர்மிஷன் கொடுக்கணும், நீங்கள் மெடிசன் சேல் பண்ணலாம். கஷ்டப்பட்டு உடச்சி அவ்வளோ டே நைட்டாக பண்ணி அந்த நம்ம மருந்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். அந்த மருந்து சாப்பிட்டா நோய் சரியாயிடும். பட் போய் கேட்டால் அது பேரம் பேசப்பட்டது. அதை அவாய்ட் பண்ண முடியல. லஞ்சம் கொடுத்தே ஆகணும்னாங்க. யோசனை பண்ணேன், லஞ்சம் கொடுத்து அப்படி பேட்டன்ட் கொண்டு வந்து அப்படி வாழ வைக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. அது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி கட்டளை போட்டேன். அது வேண்டாம், பரவாயில்ல, அது கடவுள் பார்த்துக்கிட்டோம். லஞ்சம் கொடுக்கக்கூடாது என்னுடைய பாலிசி. லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற பாலிசி எனக்குள்ள கொண்டு வந்தது அந்த சிதர் பெருமக்கள் தான், அந்த இறைவன் தான். அப்போ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த 3 ப்ரொபோசலையும் கேன்சல் பண்ணிட்டு விட்டேன். அதுக்கு நான் போகவே இல்லை, அது நான் கொடுக்கவே இல்லை. நான் கொடுக்கல, வந்துட்டேன். பட் மற்றவங்க அது பணத்தை கொடுத்து என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். இந்தியாவில் மருத்துவர்கள் வழக்கமாக எம்சிஐ விதிகளை மீறுகிறார்கள், ஆனால் பொதுமக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். எம்சிஐ விதிகளை அவங்க மீறுறாங்க டாக்டர்ஸ், பட் பொதுமக்கள் வந்து அன்னவேரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுகள் வர சொல்றாங்களாம். பார்ப்போம். மருத்துவர்கள் பிராண்டட் மருந்துகளை அல்ல ஜெனரிக் உப்புகளை பரிந்துரைக்க வேண்டும். மருத்துவர்கள் பிராண்டட் மருந்துகளை அல்ல ஜெனரிக் உப்புகளை பரிந்துரைக்க வேண்டும். ஜெனரிக் மெடிசன்ஸை பிரிஸ்கிரைப் பண்ணணும். அப்போ ஜெனரிக் மெடிசன்ஸை பிரிஸ்கிரைப் பண்ணால் இவங்களுக்கு வருமானம் கிடையாது. அதனால ஜெனரிக் மெடிசன்ஸை பிரிஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. அது வயலேஷன் ஆஃப் எம்சிஐ ரூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. பிரிவு 1(8) படி மருத்துவர்கள் சிகிச்சைக்கு முன் தங்கள் முழு கட்டணத்தையும் வெளியிட வேண்டும். இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லி வெளியிடணுமா, இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லணுமா? அப்பப்போ எனக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடு, இவ்வளோ ஃபீஸ் கொடுன்னு கேட்கக்கூடாது. ஓகே. நோயாளிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சோதனைகள் அல்லது சிகிச்சைகளுக்கு முன் அவர்களின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். ஒப்புதல் வாங்கிக்கிறாங்க. பட் எப்படி வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1/2 1 hour. பெரிய உயிர் வேணுமா, சின்ன உயிர் வேணுமா, என்ன டிசைட் பண்ணுங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? பெரிய உயிர் வேணும்னு பார்ப்பானா, சின்ன உயிர் வேணும். பெரிய உயிர் வேணா காப்பாற்றிக்கிறேன்பா, சின்ன உயிர் வேணும் அப்புறம் கூட பார்த்துக்கலாம், இன்னொன்று கூட நான் பெற்றுக்கிறேன் போ. பெரிய உயிர் வேணுமா, சின்ன உயிர் வேணுமா? இம்மிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம். எதுனா அப்படி வெடிச்சிடும், உள்ள உடனே வெடிச்சிடும். அப்படின்னா அவன் என்ன பண்ண போகிறான்? என்ன மாதிரி தைரியமாக இருந்தால் பரவாயில்லன்ட்டு நம்ம போகவே மாட்டோம், அது வேற மேட்ரு. என்ன மாதிரி தைரியசரியாக இருந்தால் பரவாயில்ல பார்த்துக்கலான்ட்டு வந்துடுவான். அவன் என்ன பண்ணுவான்? பயப்படுவாங்க. இல்லை, யாராக இருந்தாலும் நேச்சர் தானே அது. இம்மிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க, விதின் 1 hour பண்ணுங்க, 2 hours பண்ணீங்கன்னா அது வெடிச்சிடுங்க, வெடிச்சிட்டா உயிருக்கு ஆபத்து, நான் பொறுப்பு இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? சரிங்க, ஓகே பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க. பட் இங்கே டைம் கொடுக்கப்படுவதில்லை. நேரம் கொடுக்காம உடனே இன்ஸ்டண்ட்டாக நிறைய பேர் பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் இப்படி பண்ணிட்டேன் சார், செஞ்சிட்டேன் சார். ஏம்மா கொஞ்சம் பொறுமையை யோசனை பண்ணி பார்த்து முடிவு சொல்ல வேண்டியதானே அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் அவங்க யோசனை பண்ணுறதுக்கே டைம் கொடுக்கல, திங்க் பண்ணுறதுக்கே டைம் கொடுக்கல, இம்மிட்டா உடனே பண்ணோம் அப்படின்றாங்க. இது இங்கே தமிழ்நாட்டில் தான் அப்படின்னா, ஈவன் ஃபாரின் கண்ட்ரி கூட அப்படிதான்.
கனடாவோ யூஎஸ் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்க கூட அப்படி தான் சொன்னாங்க. ஏமா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது தானே, நீங்கள் டைம் எடுத்து சொல்ல வேண்டியதானே, பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பார்க்கலாம் செகண்ட் எப்படி பார்ப்போம் தேர்ட். இல்லை சார் அவங்க டைமே இல்லை சார், உடனே இமிட்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க டைமே யோசனை பண்ணுறதுக்கு டைம் இமிட்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபாரின்லேயே அந்த கதியை இந்தியாவில் கேட்கணுமா? ஃபாரின்லேயே அந்த கதி அப்படின்னாக்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அங்கேயே இந்த கதி நடக்குதுன்னா அப்போ இந்தியாவில் கேட்கணுமா? தேவையே இல்லை. அது அது யோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இமிட்டா டக் டக் இமிட்டா வந்தியா உடனே சர்ஜரி உடனே பண்ணு. பிகாஸ் இன்சூரன்ஸ் வேறு இருக்கா, கிளைம் பண்ணிக்கலாம். பணத்தை பற்றி கூட பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்சூரன்ஸ் பண்ணிட்ட பிறகு அப்புறம் கிளைம் பண்ணலை, கிளைம் பண்ணும்போது கூட தான் வந்ததுக்கு மிச்சம் கூட கொடுத்தாகணும். அண்டா கொண்டு அடமான வச்சா கொடுத்தாகணும், திட்டு வட்டிக்காக வாங்கி கொடுத்தாகணும், வீட்டை காட்டை விற்றா கொடுத்தாகணும். தெரியும், கரெக்டாக அவங்க பண்ணிடுவாங்க. அது சிகிச்சை நோயாளிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சோதனைகள் அல்லது சிகிச்சைகளுக்கு முன் அவனுக்கு ஒப்புதல் பெற வேண்டும். அது இன்ஸ்டண்ட்டாக வாங்கிடுறாங்க, கையில் போட்டுருவாங்க. ஒவ்வொரு நோயாளியும் மருத்துவ பதிவு 3 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாக பராமரிக்கப்பட வேண்டும். 3 இயர்ஸ் பராமரிக்கணும் சொல்றாங்க, நிறைய பேர் பராமரிக்கிறது இல்லை. நெறிமுறையற்ற, நேர்மையற்ற அல்லது திறமையற்ற மருத்துவர்கள் அச்சமின்றி அம்பலப்படுத்தப்பட வேண்டும். இது அது யாரும் மெடிக்கல் கவுன்சிலும் சரி, டாக்டர்ஸ் கவுன்சிலும் சரி அதை பெருசாக கொண்டு வர மாட்டாங்க. ஈவன் நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கூட நிறைய தவறுகளும் நடக்குது. அப்பப்போ அதை அப்படியே நம்ம ஹெல்த் மினிஸ்டர் போட்டு பூசி போட்டு முடுக்கி அப்படியே அனுப்பி விட்டுடுவாங்க. டாக்டருக்கு தவறு செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த தவறை இவங்க என்ன சொல்றாங்க, நெறிமுறையற்ற, நேர்மையற்ற அல்லது திறமையற்ற மருத்துவர்கள் அச்சமின்றி அம்பலப்படுத்தப்பட வேண்டும் சொல்றாங்க. இதை யாரும் அம்பலப்படுத்துறது இல்லை. அதுக்கு உதாரணம் நாமளே இப்போ பேசின விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சின்ன இருக்க மேட்டரில் அரசாங்கம் எப்படி டாக்டர்களை காப்பாற்றுது, அரசாங்கம் எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை காப்பாற்றுது, அரசாங்கம் எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸை காப்பாற்றுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு மீடியாவில் தெரியும். அரசாங்கம், அமைச்சர், அரசு நிர்வாகம் எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை காப்பாற்றுது, ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸை காப்பாற்றுது, அந்த கார்பரேட் முதலாளிகள் காப்பாற்றுதுன்னு உங்களுக்கு தெரியும். முறைகேடு, மோசடி அப்படின்றத அது எப்படி கொண்டு வராங்க, எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்க, அழகாக டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. திருட்டு, முறைகேடு, மோசடி, இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்ன்றது நமக்கு தெரிஞ்ச மீனிங் வேற, பட் மினிஸ்டர் சொல்ற மீனிங் வேற. இதுதான் நடக்குது. இது இங்கே நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, இந்தியா முழுசும் நடக்குது, உலகம் முழுசுமே நடக்குது. பட் மற்ற இடத்துல கம்மி, இந்தியாவில் நிறைய நடக்குது, தமிழ்நாட்டிலும் நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு எந்ததையும் ரொம்ப உயர்ந்ததும் காடெல்லாம் தூக்கி விட்டுக்காதீங்க, எல்லாத்தையும் கேடு கட்டுறதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடும் மற்ற மாநிலங்களை கூட இதுவும் மோசமான ஒரு மாநிலம் தான். முதன்மையான மாநிலமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் முதன்மையான மாநிலம் சொன்னால் அது இல்லைன்றதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 1000 எவிடன்ஸ் நான் கொடுக்க முடியும். அதான் நெறிமுறையற்ற, நேர்மையற்ற அல்லது திறமையற்ற மருத்துவர்கள் அச்சமின்றி அமலப்படுத்த வேண்டும். கிட்னியை எடுத்து கொடுக்குறவங்க யாரா இருப்பாங்க? கந்தசாமியும் முனுசாமியும் போய் கிட்னி எடுக்க முடியுமா? அந்த சம்மந்தமே இல்லாத அவங்ககிட்ட கிட்னி எடுக்கிறோம் அப்படின்றது ராமனும் கோவிந்தனும் போய் எடுக்க முடியுமா? சொல்லுங்க, யார் எடுக்க முடியும்? நெப்ராலஜிஸ்ட் தான் எடுக்க முடியும், அவ தான் எடுக்க முடியும். அப்ப அதுக்கு துணை புரிகிறாரா இல்லையா? தப்பு செய்யறாரா இல்லையா? தப்பு செய்ய யாரா இருந்தாலும் தப்பு தான். டாக்டர் இளங்கோ செஞ்சாலும் தப்பு தான். டாக்டர் இளங்கோ செய்யறாங்க தப்பு இல்லை, டாக்டர் இளங்கோ தப்பு செஞ்சாலும் தப்பு தான். நான் தப்பு செய்யலைன்றது வேற, தப்பு செய்ய மாட்டேன்றது வேற, தப்பை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேது வேற சமாச்சாரம். பட் டாக்டர் இளங்கோ தப்பு செஞ்சாலும் தவறு தான். அதை மென்ஷன் பண்ணணும். அதை இங்க யாரும் மென்ஷன் பண்றது இல்லைன்னு சொல்ற உண்மைதான். அரசு திட்டங்கள் தொடர்பான மோசடி ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள புதிய மற்றும் அதிர்ச்சியூட்டும் மோசடியாகும். முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் சளி போன்ற சிறிய பிரச்சனையுடன் மருத்துவமனைக்கு செல்லும் போது அவர்கள் தேவையில்லாமல் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். முன்னாள் இராணுவ வீரர் அவர்களின் விவரங்கள் அரசாங்கத்திடம் மோசடியாக இணைக்கப்படுகின்றன. போலி சிகிச்சைகள் ஆவணப்படுத்தப்படுகின்றன. மேலும் 7 to 8 நாட்களுக்கு பிறகு அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார்கள். இதற்குள் ஊழல் அதிகாரிகளின் உதவியுடன் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மதிப்புள்ள பில் திருடப்படுகிறது. அதற்குள் ஊழல் அதிகாரிகளின் உதவியுடன் திட்டத்தின் மூலம், அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக லட்சக்கணக்கான மதிப்புள்ள பில் திருடப்படுகிறது. அப்போ அந்த எக்ஸ் மிலிட்ரிக்காரர், முன்னாள் இராணுவ வீரருடைய டேட்டாவை வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் போட்டதாக ஒரு பெரிய பில்லை கிளைம் பண்ணி, கவர்மெண்ட் கிளைம் பண்ணி இவங்க எடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு போட்டிருந்தாங்க. தப்பு தானே? அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க. அரசாங்கம் இந்த பகல் வெயில் பார்க்காம, பனி குளிர் பார்க்காம,
நாட்டுக்காக அந்த அந்த கடைசியில் போயிட்டு உயிரை துச்சமாக வச்சு அவங்க வேலை செய்கிறாங்க. அப்புறம் என்டர்டைன்மெண்ட் கொடுத்து அனுப்புகிறோம். அவங்கள பாதுகாக்க வேண்டி நம்ம கடமைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் பண்ணுது. இப்போ அரசாங்கம் அந்த பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்க முயற்சி பண்ணது போடுறது, ஏதோ போராட்டங்களும் நடக்குது. அது அந்த ஸ்கீம் எல்லாம் இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போராட்டங்கள்லாம் நடக்குது. அது அவ்வளவா எனக்கு பற்றி தெரியல. பட் அரசாங்கம் அந்த பொறுப்பை கூட தட்டி கழிச்சு குறைக்க பார்க்குது. பட் அந்த பொறுப்பில் ஏதோ கொடுக்குறதையும் மக்கள் வந்து நம்ம கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து இப்படியெல்லாம் ஸ்கீம் போட்டு பணத்தை எடுத்து இப்படியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு உடனே நடக்குதுன்னு இதை சொல்கிறாங்க. இந்த செய்தி ஒவ்வொரு குடிமகனும் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்க சென்றடைய வேண்டும். பொது நலன் மற்றும் தேசிய சேவையின் நலனுக்காக சத்யமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே மெசேஜ் கொண்டு போகிறோம்? இதுலேருந்து நாம் என்ன டேக்அவே மெசேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். 6:30 முடிச்சிருக்கணும். இன்னைக்கு 7 o'clock வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, என்ன டேக்அவே மெசேஜ் நம்ம இருந்து கொண்டு போகிறோம்? இது என்னன்னா, நம்ம ஒரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு போகாத மாதிரி நம்ம ஹெல்த்தை வச்சுக்கணும். அவங்க ஊழல் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது. இப்போ தயவு செஞ்சு யாரும் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். நாம் அலோபதி முறையையோ டாக்டர்களையோ ஸ்கேன் சென்டரையோ யாரையும் குறை சொல்லலை, தப்பு சொல்லலை. நம்முடைய நோக்கம் அது கிடையாது. அலோபதி மருத்துவ முறையோ அலோபதி மருத்துவர்களையோ மருத்துவமனைகளையோ அது சார்ந்த அந்த ஆய்வகங்களையோ அந்த ஸ்கீம்ஸையோ நம்ம எதையும் குறை சொல்லலை. நம்ம குறை சொல்வது நம்முடைய நோக்கம் கிடையாது. இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த மெசேஜை பார்த்தோம். இந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம வந்து சொன்னோம். இப்போ இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஊழல்கள் நடக்குது, யாரோ அவங்க கர்மா சம்பந்தப்பட்டோம் அவங்க பண்ணிக்கிறாங்க, போய்க்கிறாங்க, ரைட், ஓகே, அது நமக்கு வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம். நாம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் ஆளாகாத மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நாம இப்போ சொல்ற மெசேஜ். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்மா ரீதியாகவும் நம்மளை நாம எப்படி பார்த்துக்கணுன்றது நம்ம டே டு டே லைஃப்ல கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும்னா ஒரு நாளும் மாசு பக்கம் போகவே வேண்டாம். ஒரு நாளும் மாசு பக்கம் போகவே வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம். ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டாம். சர்ஜரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நிலைமைக்கு போகாத மாதிரி உங்களால் வச்சுக்க முடியுமா? முடியும், பாசிபிள் தான். முயற்சி பண்ணால் தான் முடியும். நான் 10ஓட 11 இருப்பேன், எல்லார் மாதிரியும் நானும் இருப்பேன், ஆனால் ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சா இட் இஸ் இம்பாசிபிள், குவைட் இம்பாசிபிள். மற்றவங்கள மாதிரி இல்லாமல் 10ஓட 11 இருந்தீங்கன்னா நீங்களும் நோயாளிகள் தான். சந்தேகமே இல்லை, எழுதி வச்சுங்க. நீங்களும் நோயாளிகள் தான். 10ஓட 11 மாதிரி இருந்தோன்னா நீங்களும் நோயாளிகள். 10க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து சாதனையாளர். 10 பேர் எல்லாரும் போகிறோம், அவன் போகிற ரூட்டில் நான் போகிறேன், நான் தனியாக போகிறேன், அப்படி போனீங்கன்னா தான் நீங்கள் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்போடும் இருக்க முடியும். இல்லைன்னா மற்றவங்க மாதிரி நம்மளும் செப்பரேட் ஆகிட்டுக்கணும். நீங்கள் மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்களாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது டே டு டே லைஃப்பில் கர்மா எனர்ஜி ஹீலிங் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் போய் நம்ம மாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹாஸ்பிட்டலும் போக வேண்டாம், ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம், சர்ஜரியும் பண்ணிக்க வேண்டாம், அப்புறம் சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கு கஷ்டப்படவும் வேண்டாம். இப்படியெல்லாம் தேவையில்லாமல் கடனை செலவு பண்ணி கடனாக இருக்கவும் வேண்டாம். நீங்கள் தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணுற காசு யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. அதுவும் முக்கியமாக திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் மருத்துவருக்காக வைத்தியத்துக்காக செலவு பண்ணுற காசு யாருக்கு கொடுக்குற காசாக இருந்தாலும் நீங்கள் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. அகத்தியர் தெளிவாக சொல்றார் அகத்தியர். அதை அவர் ரெண்டா பிரிக்கிறார். செலவுகளை ரெண்டா பிரிக்கிறார். சுப செலவுகள், அசுப செலவுகள் ரெண்டா பிரிக்கிறார். சுப செலவுகள் அது மற்ற நிறைய விஷயங்கள். அசுப செலவுகள் அப்படின்ற சுப செலவுகளை பற்றி ஒரு நாளைக்கு பேசுவோம். அசுப செலவுகளை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். இன்னைக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் பேசுவோம். அசுப செலவுகள்னா ஒருவன் மருத்துவத்திற்காக செலவு பண்ணுகின்ற பணம் அசுப செலவுன்னு அவர் கேட்டகரைஸ் பண்றார். நான் பண்ணதான் அகத்திய மகான் கேட்டகரைஸ் பண்றார். அப்போ வைத்தியத்துக்காக நீங்க செலவு பண்ற காசு, ஈவன் டாக்டர் இளங்கோவுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா கூட, டாக்டர் இளங்கோவுக்கே கன்சல்டேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட இந்த பணம் நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. டாக்டர் இளங்கோவுக்கிட்ட நீங்க மருந்து வாங்குறதுக்காக பணம் கட்டினீங்கன்னா கூட அதுவும் நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. கிறிஸ்டல் வாங்குறதுக்காகவோ ஜெம்ஸ்டோன் வாங்குறதுக்காக கொடுக்குற காசு யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு இல்லை. அது நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம்.
நீங்கள் கிறிஸ்டல் வாங்கினீங்கனாலோ இல்லை வேற ஜெம்ஸும் ஏதாவது வாங்க வேண்டிய தேவை இருந்து நான் ரெஃபர் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கனாலோ அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எப்படி பின்னால் ஃபியூச்சர் ஏதாவது தேவை வரும் அதுக்காக நான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன் நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, தட் இஸ் நெகட்டிவ். பட் இங்கே கிறிஸ்டலோ ஜெம்ஸ்டோனோ நீங்கள் வாங்குவீங்கன்னா இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரிவென்ஷனாக நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய தலைமுறைக்கும் அது பல நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய தலைமுறைக்கும் பல்வேறு நன்மைகளை கொடுக்கும். ஸோ அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். எது கிறிஸ்டலுக்காகவோ ஜெம்ஸனுக்காக பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், தட் இஸ் பாசிட்டிவ். பட் டாக்டர் இளங்கோ கிட்ட கன்சல்டேஷன் ஃபீஸுக்காக கொடுக்குற காசும் மருந்துகளுக்காக கொடுக்குற காசும் கூட நெகட்டிவ் தான். அதுவும் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. இதை கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க டாக்டர் இளங்கோ கிட்ட கன்சல்ட் பண்ணணும், கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கணும், டாக்டர் இளங்கோட்ட மருந்து வாங்கணும், மருந்துக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்றத கூட நீங்க அவாய்ட் பண்ணி 0 கொண்டு வந்துருங்கன்னு நான் ரிக்வஸ்ட் பண்றேன். எந்த டாக்டரும் இப்படி கேட்பாங்களா? எந்த டாக்டர் இப்படி சொல்லுவாங்களா? செய்ய செய்ய எனக்கு வருமானம், நான் அப்படி இல்லை. செய்ய செய்ய உங்களுக்கு வருமானம் மாதிரி நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்றோம். ஸோ டாக்டர் இளங்கோ கிட்ட கூட மருந்துக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மாதிரி பார்த்துக்கோங்க. டாக்டர் இளங்கோ கிட்ட கூட பேமெண்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கணும், கன்சல்டேஷன் ஃபோனில் கன்சல்டேஷன் வாங்கணும், நேரில் கன்சல்டேஷன் வாங்கணுன்றதுக்காக பேமெண்ட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி சூழ்நிலையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடியும், இட் இஸ் பாசிபிள், குவைட் பாசிபிள், 100% பாசிபிள், பண்ண முடியும், பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த அசுப செலவுகள் இதெல்லாம் வருது. மருத்துவத்திற்காக செலவு பண்ணுகின்ற பணம் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. அதை நாம தானம் தர்மம் மற்ற நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம செலவு பண்ணும்போது அதுக்கு தேவை வராது. அதுக்கு தேவை வராது. ஆசீர்வதிக்கப்பட்ட பணமாக இருப்பது இந்த மாதிரி நெகட்டிவான செலவுகளுக்கு வராது. ஆனால் மைண்டை ஒரு வச்சுக்கோங்க. வைத்தியத்துக்காக செலவு பண்ணுகின்ற காசு நீங்க வீட்டுல இருந்து ஆட்டோ இருந்து கிளம்புற வரைக்கும் டாக்டர் கொடுக்குற ஃபீஸ் மட்டும் கிடையாது. ஒரு டாக்டர் பார்க்கணுன்றதுக்காக, ஹாஸ்பிட்டல் ஆகணுன்றதுக்காக நீங்க ஆட்டோ கொடுக்குற காசு முதல் கொண்டு, டாக்ஸி கொடுக்குற காசு முதல், இல்லை உங்க வண்டிக்கு பெட்ரோல் போடுற செலவு முதல் கொண்டு எல்லாமே இந்த அசுப செலவுகள் தான் வரும். உங்க டாக்டர் பார்க்கணும், இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், செக்அப் பண்ணணும், ஓகே ரைட், நீங்க கிளம்புறீங்க, வீட்டுல இருந்து கிளம்புறீங்க, வீட்டுல இருந்து கிளம்பி ஆட்டோ, கார், ஃப்ளைட்டு, வேற எந்த சார்ஜஸ், பெட்ரோல் போடுறீங்க, டீசல் போடுறீங்க, டோக்கன் வாங்குறீங்க, எல்லாமே அசுப செலவுகளாக அகத்திய மகான் கிளாஸிஃபை பண்றாரு. அசுப செலவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அசுப செலவுகளை அவாய்ட் பண்ணி சுப செலவுகளை அதிகப்படுத்துறதுக்கு தான் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல கொடுக்குறோம். திரும்பவும் ஒன்று சொல்லி ஃபைனலாக முடிச்சுக்கிறோம். கர்மா எனர்ஜி ஹீலிங்ல உங்களுடைய உடலுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது, மனசுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது, ஆத்மாவுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே மாறும். நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னமும் அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் உங்க கையில கிடைச்ச பிறகு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு பிறகு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. எவ்ரி 48 days ஒரு தடவை அதை ரெவ்யூ பண்ணுங்க. நீங்கள் நம்ம கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறோம், ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம், மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோம், கர்மா கிளிங் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோம். எவ்ரி 48 days ஒரு தடவை ரெவ்யூ பண்ணி பாருங்க. ரெவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும், முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் இருக்கும், பாசிட்டிவ் ரேஷியோ தான் இருக்கும். அந்த ரேஷியோ வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அக்கார்டிங் டு த கண்டிஷன் ஆஃப் தேர் கர்மாஸ். த ரேஷியோ வில் வேரி from person to person according to the condition of their karmas. உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் என்ன மாறுமே ஒழிய, பட் படம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. 1% இருக்கும், 1% 100% இருக்கும். அது நீங்க எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அதை பொறுத்து தான். சரியா? இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம். மணி 7 ஆச்சு. வெரி சாரி, லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு முடிச்சுப்போம். நம்ம திருப்பும் நாளை மீண்டும் சந்திப்போம். சொல்ற மெசேஜை மைண்டை வாங்கிக்கோங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க லைஃப்ல. ஓகே. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை
என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. தேங்க்யூ டாக்டர். நன்றிங்க. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா நன்றி. நன்றி நன்றி ஐயா. ஐயா ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.